அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இந்த வீக் 10க்கான டைம் டேபிள்குள்ள நம்ம அடியெடுத்து வச்சாச்சு. எ வார்ம் வெல்கம் டு ஆல் த ஃபியூச்சர் மெடிக்கோஸ். நீட் 2021 கிராக் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு வரீங்க. ஒவ்வொரு மரமும் உங்களோட ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு கன்சிஸ்டன்சியை கஷ்டப்பட்டு மெயின்டைன் வரீங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் வீக் 1ல் ஆரம்பித்து வீக் 10 வரைக்கும் நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்டேன். நிறைய ஆஸ்பிரன்ஸோட மனசில் நான் பர்சனலாக ஒரு சில பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வீக் 1ல் அதே ஆஸ்பிரண்ட் என்கிட்ட எப்படி பேசுனாங்க, வீக் 10ல் எவ்வளோ நாலேஜபிளாக பேசுகிறாங்க. உங்களோட சோஃபார் நீங்களே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா, வீக் 1ல் இருந்த நீங்கள் வீக் 10ல் இருக்க நீங்கள் உங்களோட நாலேஜ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பல விதம் ஆட் ஆயிருக்கு. நிறைய சாப்டர்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே போயிருக்கு. நிறைய கான்செப்ட்ஸ் உங்கள் மென்டலி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நிறைய எம்சிக்யூஸ் போட்டிருக்கீங்க. பிளென்டி ஆஃப் யூனிட் டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ தீஸ் வில் மேக் யூ அ பெட்டர் நீட் ஆஸ்பிரண்ட். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நிறைய விஷயத்தை கடந்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் வீக் 10க்கான டைம் டேபிள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வை கிரியேட்டட் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ ஃபார் நம்ம 9 வாரங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 9 வீக்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, கிளாஸ் 11க்கான சிலபஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம 1 or 2 சாப்டர்ஸ் தான் அங்கங்கே முடிக்க வேண்டியது இருக்குது. அதை முடித்தோம்னா கிளாஸ் 11க்கான சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம வீக்லி டைம் டேபிளில் 11 சாப்டர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஐ பட்டனில் லிங்க் தரேன். நீங்கள் போய் அந்த வீக்லி ஷெட்யூலில் நான் எந்த ஆர்டரில் ஒரு 11th சாப்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் ஃபீல் சம்வாட் கம்ஃபர்டபுள். ஒரு ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் 11 சாப்டர்ஸ் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, வீக் 8 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்லி 11 சாப்டர்ஸ் மட்டுக்கான கான்செப்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு போர்ஷன்ஸாக கொடுத்துட்டு இருந்தேன். பட் நிறைய ஆஸ்பிரன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து 12க்கும் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதன்படி தான் நான் வந்து வீக் 9லேருந்து கிளாஸ் 12 போர்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து டியூ டு சம் எரர்ஸ் நமக்கு இந்த நீட் 2020 கவுன்சிலிங் ஆகட்டும், எனக்கும் காலேஜ் ஒர்க்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால வீக் 9க்கான டைம் டேபிள் ஒரு யூடியூப் வீடியோவாக போட முடியல. நான் ஜஸ்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆடியோவாக போட்டிருந்தேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது டியூ டு சம் டிஃபிகல்ட் என்னால் வீடியோ பண்ண முடியல. சாரி ஃபார் தட். அதுக்காக தான் வீக் 10ல் சேர்த்து வச்சு உங்களுக்கு நல்லா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, கம்மிங் பேக் ரைட் நவ். வீக் 10லேருந்து கிளாஸ் 12க்கான போர்ஷன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் 11 கிராஜுவலாக பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 90% நம்ம கிளாஸ் 11 சிலபஸ் முடிச்சாச்சு. இன்னும் அங்கங்கே ஒரு சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம அங்கங்கே நம்ம கொடுத்துட்டே வரலாம். மெயின்லி we are going to focus on கிளாஸ் 12 சாப்டர்ஸ். நான் இன்னும் சொல்லட்டுங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் சரி, ரிப்பீட்டர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் அல்படி இருந்தாலும் 12க்கு பயங்கரமாக படிச்சிருப்பீங்க. உங்களோட போர்டு நீங்கள் சிபிஎஸ் இருந்தாலும் சரி, ஐஎஸ்சி இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்களோட போர்ட்ஸ்க்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த போர்ட்ஸுங்கிறது நம்ம கிளாஸ் 12க்காக தான் நல்லா படிச்சிருப்போம். 11th அந்தளவுக்கு பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். கிளாஸ் 12 வந்து நல்லா டீப்பாக படிச்சிருப்போம். நிறைய எம்சிக்யூஸ் போட்டிருப்போம். நிறைய வேறு மாதிரி கான்செப்சுவல் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் பண்ணதுனால நேச்சுரலி உங்களோட கிளாஸ் 12க்கான நாலேஜ் அதிகமாக இருக்கும் கிளாஸ் 11 விட. கிளாஸ் 11 நீங்கள் நிறைய சிலபஸ் போர்ஷன்ஸ் நீங்கள் விட்டுருப்பீங்க, ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. கிளாஸ் 12 எதுவுமே விட்டுருக்க மாட்டீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களோட வீக்லி டைம் டேபிளில் ஸ்டார்டிங்லேருந்து 11th போர்ஷன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருந்தேன். இப்போ டைம் வந்துருச்சு 12th போர்ஷன்ஸில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 12 போர்ஷன்ஸ் நீங்கள் மேக்ஸிமமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிப்பீங்களா, நீங்கள் ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி, சிபிஎஸ் இருந்தாலும் சரி, போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க தான் போகிறீங்க 12th போர்ஷன்ஸை. நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஆன்லைன் கிளாஸில் இந்த வீக்கில் உங்களுக்கு எந்த சாப்டர் சொல்லி தராங்களோ அந்த சாப்டர் எடுத்து வச்சு உட்காந்து படிங்க. 12th தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்த போகிறாங்க. அப்படி நடத்துகிறாங்கன்னா 12th சிலபஸில் உங்களுக்கு எந்த சாப்டர் வந்து இந்த வீக்கில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்களோ அதை எடுத்து உட்காந்து படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஆன்லைன் கிளாஸ் சொல்லித்தரது நிறைய பேருக்கு புரியலங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதை வந்து வச்சுருங்க. அவங்க சொல்லித்தரதை நீங்கள் மனசில் ஏற்றிக்க வேணாம். அந்த சாப்டரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு, இந்த வீக்கில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீக்கில் முடிக்கணும்னா அந்த சாப்டரை மனசில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் போய் யூடியூப்பில் அதை சீரியஸ் பாருங்கள். அந்த சாப்டருக்கான கான்செப்சுவல் வீடியோஸ் பாருங்கள், எம்சிக்யூஸ் பாருங்கள். ஸோ தட் அந்த சாப்டர் நீங்கள் செப்பரேட்டாக முடிங்க. அவங்க சொல்லித்தரலான்னு பரவாயில்ல, நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த சாப்டரை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். திஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ். சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதனால தான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவங்க சொல்கிற சாப்டரை நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் படிச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் முடிக்கினீங்கன்னா கிளாஸ் 12 போர்ஷன்ஸை சூப்பராக முடிக்கலாம். ஓகே, இது யாருக்குன்னா ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப தீவிரமாக இருக்கவங்க, ரொம்ப படிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு. ஓகே, இன்னொரு கேட்டகரி யாருன்னா ரிப்பீட்டர்ஸ். அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு ஆன்லைன் கிளாஸில் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபாலோ அவர் கிளாஸ் 12 டைம் டேபிள்.
நீங்கள் நம்மளோட ஸ்கெட்யூல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம டைம் டேபிளில் கிளாஸ் 12க்காக முடிங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த சாப்டர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி படிக்கணும் சரி ஃபுல் எஃபர்ட்டோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி த சக்ஸஸர். ஓகே, இந்த படி நம்ம கிளாஸ் 12 போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீக் 10க்கான டைம் டேபிளில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சாப்டர் இஸ் பயாலஜி. அதில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பயாலஜியில் எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு ப்ரைம் சாப்டர் 12th 11th எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான். போத் அது டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹைலி ப்ரொடக்டிவ் கான்செப்ட். அதை படிக்க அப்படியே ஆசையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு போர் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சாப்டர் நீங்கள் படித்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் கிளாஸ் 12 முடிச்சுட்டு நீங்கள் நீட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய யூனிட்டாக அந்த ஒரு சாப்டர் சின்ன சாப்டர் அடக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகாக நமக்கு NCERTயில் எழுதியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். தட் கான்செப்ட் ரெக்வயர்ஸ் 3D விஷுவலைசேஷன். உங்களுக்கு கண்டிப்பாக 3D விஷுவலைசேஷன் இருக்கும். அந்த சாப்டர் 2 ஹாஃபாக பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் புள்ளிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருப்பாங்க. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீட்டில் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தால் நிறைய கொஷின்ஸ் வரும், செகண்ட் ஹாஃபில் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எந்த இயர் யார் பண்ணியிருக்காங்க, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருக்கணும் லைன் பை லைன். அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் இதுலேருந்து கேட்குற கொஷின்ஸ் ஈஸியாக எழுத முடியும். கான்செப்டே இருக்காதுங்க, டைரக்ட் ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து வரும். ஓகே ஃபைன், இதை எடுத்து வச்சுருங்க. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், வெறும் ஃபேக்ட்ஸ். பட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்காது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எழுதி வைக்கணும். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு குரோமோசோம்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜெனட்டிக் அனாலிசிஸ்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து அந்த ஒரு 5 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் படிக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி பண்ணதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஒரு ஆத்தர்ஸ் என்னென்ன பண்ணாங்கன்றிருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பியூர்லி ஃபேக்ட்ஸ், வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட்லி. நடுவில் தான் உங்களுக்கு ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், இது 3 ஹைலி கான்செப்சுவல். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீட்டில் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி கான்செப்சுவல் டாபிக் இஸ் ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் 3Dயை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில். இது எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதை தாண்டி யூடியூப்பில் 3Dன்னு போடுங்க, உங்களுக்கு வரும். நானே கூட என்ன சேனல் மறந்துருச்சு, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எரர் பண்ணாமல் தப்பிக்கலாம். ஓகே, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் tRNA. டிஆர்என்னு சொல்லிட்டு ஒரு பபுள் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே மட்டும் ஒரு சைடில் சின்னதாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிஆர்என்ஏ பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுங்க. ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்? இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த சாப்டர் படித்தவங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படி இல்லை நீங்கள் போயிட்டு இந்த சாப்டர் படித்து முடிச்சுட்டு எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்? இதை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இதோட நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சிடலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆஃப் நீட் 2021 பயாலஜி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் வந்து நான் பயாலஜியில் இவ்வளோ பெரிய சாப்டர் கொடுத்தனால மற்ற சாப்டர்ஸில் லோட் குறைக்க போகிறேன். மற்ற சப்ஜெக்ட்ஸில் வந்து பெருசாக உங்களுக்கு கொடுக்க போகல, குட்டியாக தான் சாப்டர்ஸ் கொடுக்க போகிறேன். கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ஸ். இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் சாலிட் ஸ்டேட்ஸில் நீங்கள் பியூராக எழுத வேண்டிய ஒரு நல்லா படிக்க வேண்டிய கான்செப்ட் நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி ஃபார்முலா D = Zm/4πr³ சம்திங் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா இருந்தால் கன்சிஸ்டாக இயர் பை இயர் வந்துட்டு இருக்கு. ஆனால் 2020க்கு அந்த ஃபார்முலேருந்து கொஸ்டின் வரல. வேற இடத்துல இருந்து ஒரு சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கஷ்டமே பட தேவையில்ல. யூனிட் செல் வச்சு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தது கொஸ்டின்ஸ். ஓகே, ரேடியஸ் வச்சு சைடு வச்சு சம்திங் கேட்டிருந்தாங்க. அழகாக நீங்கள் சாலிட் செட்ஸ் போட்டிருக்கலாம். ஓகே, இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சாலிட் செட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபார்முலா தான் ரொம்ப கன்சென்ட்டாக இருக்கும். பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் அண்ட் நார்மல் கியூபிக். ஸோ இந்த சிம்பிள் கியூபிக் இதை 3 நீங்கள் படிச்சுட்டு ஜஸ்ட் ஆஃப்டர் தட் இந்த டென்சிட்டி ஃபார்முலா நீங்கள் படிச்சிங்கன்னா இதுதான் உங்கள் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க 2 முக்கியமான ஒரு தூண்கள். அந்த சாப்டர் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு இந்த 2 கான்செப்ட் நல்லா தெளிவாக MCQs நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். தட் இஸ் மோர் தென் எனஃப். இதையும் தள்ளி வச்சுருங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 சாப்டர்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆட்டம்ஸ், செகண்ட் ஒன் இஸ் நியூக்ளியை.
இது ஆல்ரெடி உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் படிக்க சொல்லி. இருந்தாலும் ஆட்டம்ஸ் இன் நியூக்ளிக்கு மறுபடியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறேன். ரிவைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இதை கொடுத்தாச்சு. மறுபடியும் இந்த சாப்டர் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. இது பிகாஸ் இந்த சாப்டர் வந்து ரொம்ப வாலடைலான சாப்டர். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் 2020 எடுத்து பேப்பர் அனலைஸ் பண்ணுறப்ப டைரெக்டாக ஃபார்முலா கேட்குறாங்க. சம்மெல்லாம் போட சொல்ல ஒரு சில ப்ராப்ளம்ல 2 கொஷின் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸில் டைரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவே 4 ஆப்ஷனாக கொடுத்து வச்சிருந்தாங்க. அது எந்த சாப்டர்லேருந்து வரும்னா இந்த மாதிரி ஆட்டம் அண்ட் நியூக்ளியர்லேருந்து வரும். அதில் தான் ரொம்ப குழப்புற மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். யார் ஒருத்தர் அந்த ஃபார்முலாவே ஒழுங்காக படிச்சுட்டு போகாமல் தெளிவான ஐடியா இல்லையோ அந்த கொஷின் அவங்களால கூட போட முடியாது. ஒரு சிம்பிளான கொஷின் நீட் பேப்பர் படுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிசிக்ஸில் நிறைய கொஷின்ஸ் போடுற மாதிரி இருக்கும், ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் வெறும் ஃபார்முலாவை கேட்குற ஒரு கொஷின்ங்கிறது ஒரு பெரிய லட்டு, ஒரு அமிர்தம் மாதிரி ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அந்த கொஷினை கூட ஒரு சில பேர் தப்பு பண்ணுவாங்க. யாருன்னா ப்ராப்பராக ஃபார்முலாஸ் ஓரியன்ட் ஆகாதவங்க. ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியரில் இருக்க எல்லா ஃபார்முலாஸும் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, எழுதி பாருங்கள், ஃபார்முலா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியருக்கு ஃபுல் ஃபார்முலா ஷீட் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இப்போ இந்த ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் நோட்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணி படிங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் இந்த 5 சாப்டர் இந்த வீக் 10ல் நீங்கள் கவர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து சாலிட் ஸ்டேட், ஃபிசிக்ஸில் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர். இந்த 5 சாப்டருங்கிறது ஒரு சாப்டர்ஸ். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் இது ஏதாவது கிளாஷ் ஆகுதுன்னா நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்டர் போட்டுக்கோங்க. மற்றபடி இதை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இந்த வீடியோக்கான கமெண்ட்டில் வந்து என்றைக்கு நீங்கள் இந்த சாப்டர்ஸ் முடிக்கிறீங்களோ முடிக்க மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டர் முடிக்க சொன்னீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, இவர்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, அதனால் இவர்கிட்ட சொல்கிறதுக்காகவே படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் படிப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த விஷயம் பண்ணுறேன். நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில கொஷின்ஸ் நம்ம வைக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் என்ஜாய் தி செஷன். இந்த 5 சாப்டர் நீங்கள் முடிக்கிறப்ப சாலிடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க் நீங்கள் கெயின் பண்ணலாம். மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து கன்சிஸ்டண்டாக 5லேருந்து 6 கொஷின் நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்க. சாலிட் ஸ்டேட்ஸ்லேருந்து 1 ஆர் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்லேருந்து ஈச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கொஷின் வச்சுன்னா ஸோ டோட்டலாக 10 கொஷின்ஸ் நமக்கு முடியுது. ஸோ ஃபார் இந்த சாப்டர் முடிக்கிறப்ப 40 மார்க் நீங்கள் இன்க்ரீஸ் ஆக போகிறீங்க உங்களோட மார்க் நீட் 2021ல். ஸோ இதை நினச்சி சந்தோஷப்பட்டு அந்த அளவுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை ஃபீல் பண்ணிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ அதுக்காக காத்துருங்க, நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுங்கள், மோட்டிவேஷனோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்ட்டோட. ஸோ இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். பை.